ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேர் ட்ரேடர் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு வீக்லி அனாலிசிஸாக இருக்க போகுது. மண்டேக்கான அப்டேட் கிடையாது இது. ஸோ ஸ்கால்பிங் அண்ட் இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது கீ லெவல்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி எக்ஸிட் இதில் கிடைக்காது. ஸோ ஒரு 1 வீக்கான ஒரு ஃபோக்கஸ், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரீவியூ மட்டும்தான். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50 பார்த்துருவோம். நிஃப்டி 50யில் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம். இதில் எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் திரும்ப சொல்கிறேன். ஓகேவா? மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்லாம் நமக்கு ஒர்க் ஆகிற மாதிரியா, இதெல்லாம் கீ லெவல்ஸாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த இடம்லாம் வந்து நமக்கு கீ லெவல்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, சரி. இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு நியூ ஹை வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். ஒரு சின்னதாக ஒரு வந்து இப்போ வந்து ஹையாக கொடுத்துட்டு போனோம், ஒரு லோவர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கான் சின்னதாக. இது இன்னும் வந்து நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் கீழே நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டில் அடுத்த மூவ் எங்கே இருக்கும் சப்போஸ் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நமக்கு ஃபிபனாச்சி எக்ஸ்டெண்டடை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம் இப்போது. ஓகேவா? இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுனா திரும்ப மேலே ஒரு ஹையை கிரியேட் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கான ஒரு சான்சஸ், ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? இந்த லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாமே இப்போ உங்கள் கொடுத்துருக்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், அதாவது ஒரு சேட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ரெசிஸ்ட் ஆகும், கீழே இருக்கிறது எல்லாமே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாம் இங்கே சப்போர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே இருக்கிற சப்போர்ட் எல்லாம் இங்கே ரெசிஸ்டன்ட் திரும்பவும் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ரெசிஸ்டன்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இதுதான் அதில் ஒன்றும் பெருசாக ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டில் என்னென்னா அந்த ஏரியாஸில் வரும்போது நம்ம எப்படி அங்கே என்ட்ரி கொடுக்குறோம், எக்ஸிட் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஓகேங்களா? அது ஃபுல்லாக தெரியணும்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியணும். ஸோ நான் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக்ஸு ஏதாவது வச்சு படிக்கிறதுக்கு ஏதாவது தேவைப்படும். நம்ம சேனல்லே வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து சப்ஸ்கிரைபர்கள்லாம் வந்து புக்ஸு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிட்டு பின்னடு கமெண்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போனா தான் அனாலிசிஸ் வந்து பண்ணுறது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து அதை படிச்சிருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதே புரியும். எதுவுமே தெரியாமல் ஒரு பிளைண்டாக வந்து இதை பார்க்கும்போது என்னமோ கோடு கூடாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். சரி, ஓகே. இந்த லெவல்ஸ்லாம் மார்க்கெட் வந்து இப்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹையை கொடுத்துருக்கான், க்ரியேட் பண்ணியிருக்கான். மார்க்கெட் வந்து அடுத்து நமக்கு நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்குதுன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுப்போம். ஓகேங்களா? அதாவது ப்ரைஸ் வந்து 23,800 23,800 இந்த பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஓகேவா? மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் இந்த இடத்துல கொடுக்கும். 23,800 இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட்டை வந்து திரும்ப ஒரு சின்ன கன்சால்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டுங்க வந்து ஒரு சின்ன கன்சால்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா சடனாக ஒரு கேப் அப் ஆகுதுன்னா இங்கேருந்து கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே வந்து இதிலேருந்து இப்படி வந்துட்டு திரும்ப புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் 23,800 இந்த லெவல் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லெவலு. இதில் சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் ஃபர்தராக பை ஆப்ஷன் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வீக்லின்னு ஏன் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறப்போ, வீக்லி ஏன் சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட்டில் இன்னமும் வந்து இந்த இந்த சில இடத்துலலாம் வந்து நமக்கு ஆர்டர்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட்டில் வந்து இந்த பிளேஸில் வந்து இன்னும் ஆர்டர்ஸ் வந்து ஃபில் ஆகலை. ஓகேங்களா? இந்த ஏரியாலாம் நமக்கு மார்க்கெட் வந்து இங்கே வந்துட்டு திரும்ப வந்து புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு கீழே வருது, நல்லா மார்க்கெட் மேலே போகுதுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் இங்கே வந்து ஒரு இது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் கனெக்ஷனு. ஓகேங்களா? இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் வந்து இப்படி ஆகும் அப்படிங்கிறது வந்து யாருமே சொல்லலை, யாருமே நினச்சி பார்க்கல. அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம். மார்க்கெட் வந்து இதை
இதில வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க வந்து இதுக்கப்புறம் இது வந்து நல்ல மார்க்கெட் கரெக்டிவ் மார்க்கெட்டா தான் மேல போயிருக்கு. ஸோ சடனா ஒரு பிரேக் அவுட் குடுக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஃபால் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்போ பெரிய ஃபால் குடுத்துச்சுன்னா மார்க்கெட் கீழ விழுந்துருமா அப்படின்னா, கீழ வந்து பெருசா விழாது. ஓகேவா? மார்க்கெட் வந்து பெருசா கீழ விழாது. எங்க விழும் அப்படின்னா, ம் இரு ஓகே. மார்க்கெட் வந்து பெருசா எங்க விழும் அப்படின்னா, கொடும சரவணன். ஓகே. பெருசா எங்க விழும் அப்படின்னா, இந்த லெவல் தான். 22,000 22,600 எங்க இருக்குது? இங்க இருக்கு. இந்த லெவல்ஸ் 22,450 22,450ல தான் மார்க்கெட் வந்து 22,450 இந்த லெவல்ல தான் மார்க்கெட் வந்து அப்படி கீழ விழுந்தாலும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து விழுந்து திரும்ப அங்க போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது ஏன் கீழ விழுறதுக்கான பாசிபிலிட்டின்னு சொல்றோம்னா, ஆல் டைம் மார்க்கெட் ஹையில இருக்கிறதுனால, ஒரு சின்ன கரெக்டிவ் எடுப்போம். ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டோ, இல்ல ஏதோ ஒண்ணு வந்து நமக்கு வந்து குடுப்பான். ஓகேவா? பார்த்தா தெரியும். இதில வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா, இந்த இடத்துல எடுக்கணும். கரெக்ட்டா எடுக்கணும்னா, இந்த இடத்துல எடுக்கணும். சப்போர்ட் எடுத்ததுன்னா, ஒரு திரும்பவும் ஒரு சின்னதா அடுத்த வாரமும் ஒரு கன்சால்டேஷன் ஒரு அப்படி கரெக்டிவ் மார்க்கெட்லயே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த இடத்துல பிரேக் அவுட் குடுக்குறோம் அப்படின்னா, இந்த சப்போர்ட் வந்து இங்க பிரேக் அவுட் குடுக்குறோம்னா, இந்த சப்போர்ட்ட வந்து ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபர்தரா கீழ வரும். இங்க வந்து தான் மார்க்கெட் வந்து மேல போகும். ஓகேவா? இது நிஃப்டியோட வியூ. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஓகே. பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டில நம்ப லாஸ்ட் வாரங்கள்லாம் நம்ம எடுத்திருந்தோம். லைவ் போட்டிருந்தோம். லைவ்ல வந்து நான் வாய்ஸ் ஓவர் குடுக்கல. பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் எதுவுமே நான் வந்து சொல்லல. ஆனா வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்க, ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சவங்க, என்னோட என்ட்ரி, எக்ஸிட்லாம் நான் காமிச்சிருப்பேன் லைவ்ல. பார்த்தாவே நல்லா தெரியும். ஓகேவா? சரி. இப்போ பேங்க் நிஃப்டியோடது நம்ம பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல மொமெண்டம் தான். நிஃப்டி மாரி கிடையாது. ஒரு கரெக்டிவ்ல போல. ஒரு எப்படி சொல்றது? மார்க்கெட் வந்து ஒரு பாருங்க, இந்த இடம் வந்து கன்சால்டேஷனு. பிரேக் அவுட் புல் பேக் அடிச்சிருக்கான். திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து வந்து திரும்ப ஒரு கரெக்ட் திரும்ப போயிட்டுருக்கான். திரும்ப வந்திருக்கான். அடுத்து வந்து மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவன் கரெக்டாக போகிறான். ஓகே. ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டிவ் எடுத்து போயிட்டு இருக்கான். நிஃப்டி மாதிரி இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட சார்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேவா? மார்க்கெட் வந்து 2மே புல்லிஷ் மொமெண்டம் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதோட லெவல்ஸை பார்த்துருவோம் இப்போ. ஓகே. மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸ் இந்த லெவல் வந்து நமக்கு இங்கே அடுத்த லெவல் நமக்கு நியூவா வந்து அளவு தெரியாது. ஸோ அது தெரியாதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வழக்கம் போல ஃபிபனாச்சிய பார்த்துருவோம். ஓகேவா? ஃபிபனாச்சி பார்த்துருவோம். ஓகே. மார்க்கெட் இந்த இடத்துலலாம் வந்துரும்போது, ஒரு சின்ன கரெக்ஷனோ, ஒரு ரிவர்சலோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வந்து அடுத்த லெவல் வந்து 53,480 ஓகேங்களா? 53,480 அடுத்து வந்து 54,260 அடுத்து 55,450 லெவல்ஸ்லாம் வந்து நம்மளோட ஃபிபனாச்சியோட லெவல் குடுத்துருக்கோம். ஓகே. இவன் எங்க வரலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இவன் கரெக்டிவ் பண்ணி எடுத்து வரான் அப்படின்னா, மார்க்கெட் இங்க வந்து விழுந்து இங்க பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து கீழ விழுந்து அதுக்கப்புறம் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு நமக்கு ஒரு எப்படி சொல்றது? எடுத்தோம்னா, மார்க்கெட் இன்னும் ஒரு சின்ன ஒரு ஒரு டபுள் டாப் குடுத்துட்டு, ஒரு சின்னதா ஒரு டபுள் டாப் இந்த இடத்துல குடுத்துட்டு, இங்க சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் பண்ணிட்டு, திரும்ப வந்து பிரேக் அவுட் வந்து வரலாம். நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, இவனும் நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிட்டு கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இங்கேருந்து வந்து இப்படி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து எப்போ போனாலும் சரி, இப்போ இது வந்து மண்டேக்கு வந்து பார்க்கும்போது, இது வந்து 1 வீக்கு ஓகேவா? 1 வீக்ல வந்து இந்தந்த லெவல்ஸ்லாம் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ இது வந்து மண்டேக்கு பார்த்தோம் அப்படின்னா, மண்டேக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ம்.
மண்டே வந்து பார்த்ததுன்னா, நமக்கு வந்து இந்த பிளேஸ்ல வந்து நமக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப கரெக்ட்டா அங்க தான் எடுத்திருக்கான்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஒரு கேப் அப் ஆகுது அப்டின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகுது அப்டின்னா, இந்த லெவல்ஸ வந்து ஸ்ட்ராங்கா வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து ஒரு சப்போர்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல இப்ப சப்போர்ட் வந்து எடுத்திருக்கான். மார்க்கெட் வந்து கேப் அப் ஆறோம் அப்டின்னா, திரும்பவும் வந்து இந்த இடத்துல வந்து கீழ ஒரு கரெக்ஷன் எடுத்து, சப்போர்ட் பண்ணி டபுள் டாப் குடுத்து கீழ இறங்குவான். ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட்டோட இதோட இது. அப்டி இல்ல அப்டின்னா, கரண்ட்ல ஓப்பன் ஆக மாட்டான். சப்போஸ் கரண்ட்ல ஓப்பன் ஆகுது அப்டின்னா, இல்ல கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னா, இந்த லெவல்ஸ்ல ஓப்பன் ஆகும். எங்க அப்டின்னா 51,800ல மார்க்கெட் வந்து டவுன்ல ஓப்பன் ஆகும். கேப் டவுனா இருந்தா. கேப் அப்பா இருந்ததுன்னா, இந்த லெவல்ஸ்ல ஓப்பன் ஆகும். 52,650ல அந்த லெவல்ஸ்ல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லெவல்ஸ் தான். இதில வந்து நமக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா, அடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல்ஸையும் உடைக்கும்போது, நமக்கான ஒரு அ என்ட்ரி பாசிபிலிட்டி கிடைக்கும். வித் கேண்டில் 6 கன்ஃபர்மேஷனு இல்ல மூவிங் ஆவரேஜ் ஏதோ ஒண்ணு, இல்ல டெக்னிக்கல், இல்ல எஸ்என்ஆர் மெத்தட், இல்ல எஸ்என்சி ஏதோ ஒரு மெத்தட வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுங்க. அப்பனா தான் உங்களோட வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல்ல வந்து நம்ம புக்ஸ் தான் ப்ரொவைட் பண்றோம். இப்ப டெலகிராம்ல வந்து புக்ஸு குடுத்துருக்கேன். படிங்க. படிச்சுட்டு டவுட் கேட்டேன்னா, டெலகிராம்ல டைரக்ட்டா டவுட் கேட்கலாம். ஏன் அப்படின்னா, வீடியோ பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கான்செப்ட் வரும். ஃபர்ஸ்ட்டு அது என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீ புக்க வாங்கி படிக்கணும். படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸ்கூலே போகாம, ஸ்கூல் பக்கத்தில பாடம் நடத்துறத வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்துட்டு, எக்ஸாம் எழுதிடலாமா? எழுதவே முடியாது. எக்ஸாம் அது எப்படின்னா 10 கொஸ்டினுக்கு வந்து 2 கொஸ்டின் எக்ஸாம் எழுதிடலாம். மீதி இருக்கிற 8 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது. கிளாஸ்ல போய் உட்காந்து புக்க வச்சு படிச்சா மட்டும் தான் தெரியும். ஸோ அதே மாரி தான் இதுவும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங்குள்ள வாங்க. அதிகமான அமௌண்ட் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து எதுவும் இது பண்ண வேணாம். இப்போ வந்து செபி நெறையா ரூல்ஸ்லாம் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமா இருக்கு. ஃபியூச்சரர் ஆப்ஷன் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நெறைய பேர் வந்து இதுலேருந்து வெளில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டேக்ஸ் நெறையா போட்டிருக்காய்ங்க, போறாங்க, வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பிக் ட்ரேடர்ஸ். நம்ம வந்து சும்மா ஸ்மால் ட்ரேடர்ஸ் தான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ நார்மலா நம்ம பண்ணிட்டு ஒரு பேசிவ் இன்கம் மட்டும் ஏர்ன் பண்றத பார்த்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன ஆல்ல போட்டுக்கோங்க. டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிட்டு புக்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.